ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ளோரான் ஃபுட்டே வாங்கியிருக்கேன். ராயல் ஃபுட்டு இது ஃப்ளோரானுக்கு போடுறதான்னு சொல்லி தந்தாங்க. அதனால் சும்மா வாங்கிட்டு வந்தாச்சு. நான் அவ்வளோவா ஃப்ளோரானே வளர்த்தது அவ்வளோவா கிடையாது. அதனால் சும்மா அந்த ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது நம்ம தம்பி ஒருத்தர் நமக்கு வந்து கப்பீஸ் கொடுத்துருக்காரு, வாங்கி தான் கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்துக்கலாம். 2 பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு, பார்த்துக்கலாம். ரைட்டு, ஃப்ளோரான் இந்த அடகாம பாருங்க. டே எப்பண்டா ஃபுட்டு போடுவேன் அப்படின்னு கேட்கான். இருடா உனக்கு தான்டா. ஆனால் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதோட இது என்ன விஷயம்னு தெரில. ஆனால் இதுதான் இந்த ப்ரோ கம்பல்சரி கொடுக்கணுங்காங்க. ஸோ எஸ், இது இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவாக தான் போடுவேன், ஓகேவா? அப்படி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது என்ன அடியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நான் அப்படி ஒரு ஃபுட்டே ஓப்பன் பண்ணது கிடையாது. முதல் வாட்டி லைஃப்லேயே ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் பார்த்ததே கிடையாது இது என்னதுன்னே. பார்த்தீங்கன்னா கையில் என்ன ப்ரோ இப்படி ஓப்பன் பண்ணுறீங்கன்னு கேட்காங்க. சும்மா தான் கைஸ். பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு இது கொடுத்துருக்காங்க கைஸ். என்ன இதுதான் ஃபுட்டா? ஓகே இன்னும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சரியா பிச்சாச்சு. ஓஹோ, இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இதுதான் ஃபுட்டு, பார்த்துக்கோங்க. இதில் வந்து எத்தனை போடணும் அப்படிலாம் எனக்குலாம் தெரியாது. சும்மா எக்ஸ்ட்ரா தோணுது நான் போட வேண்டியதான், நம்ம ஃபிஷ் தானே. ஸோ ஓகே கைஸ், பார்த்துக்கோங்க. அடுத்து நான் ஃபிஷ்ஷு சாப்பிடுதான் முக்கியமாக கூட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். சாப்பிடுதானே எனக்கே தெரியாது, காட்டுறேன். என்ன ப்ரோ, அதாவது நான் ஃபுல் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இது போடலை ஷார்ட்ஸ் போட. ஓகே கைஸ், கம்ப்ளீட்டட் கைஸ், சக்ஸஸ் கைஸ். சாப்பிடுது. அதிகமாக போட்டுக்கிடுவோம். இந்த ப்ரோ சரி ஃபுல்லாக போட்டுரு ப்ரோ, ஏன்னா ரொம்ப அதிகமாக போடக்கூடாது ஃப்ளோரானு. ஓகேவா? என்ன ப்ரோ மோட்ரு போட்டிருக்கே ஓட வைக்கலன்னு கேட்காங்க. அப்புறமா இந்த செட்டப் எப்படி ப்ரோ எப்போ ப்ரோ பண்ணேன்னு கேட்டால், நான் இன்னும் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுருவேன். அதுக்கடுத்து தான் அந்த வீடியோ வரும். இல்லை அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டு இந்த வீடியோ போடுறேன். இது எப்போ பண்ணியாச்சு ப்ரோ, கொஞ்சம் தள்ளி வாங்க, வெளியே வாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் எப்படி இருக்குது, செமையாக இருக்கா? இந்த செட்டப் வந்து எப்போ பண்ணிட்டேன். இருந்தாலும் வீடியோ கொஞ்சம் போடுறது கொஞ்சம் லேட் ஆயிருங்க சரிங்களா? கொஞ்சம் கோவப்படாதீங்க, ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கப்பீஸ் வந்து எதில் போய் விட போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை தான், திருமக்கொள்ள தான். இது வந்து நல்லா தெரிஞ்சாங்க. செம்ம அழுகு. அது நம்ம இதில் ஒரு வீடியோ கூட போட்டிருப்போமே இந்த கப்பீஸ் தொட்டியில், உங்களுக்கே தெரியும் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய பாக்டீரியா இதெல்லாம் ஊற்றிட்டு அதெல்லாம் போட்டு நம்ம கடைசியாக போடலாம், ஓகேவா? ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம தண்ணி நிரப்பி விட்டாச்சு மீனை. செமையாக மீன் விட்டு ஒரு 10 நிமிஷம்லாம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அவுத்து விட்ற வேண்டி தான். பாருங்கள் ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம அவுத்து விடலான் இருக்கிறோம். பார்த்தாலே தெரியும். நுக்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவேன்னா அது பிச்சுக்கு ஆயிடுச்சு, கடிச்சு இழுத்து ஊற்றி வேண்டி தானே இருக்கும். அப்படிலாம் அவனை கடிக்க சொல்ல, ஒரு சைடு பண்ணுங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து 3 விட்ருக்கோம் சரியா? இப்போ இவர் 3 விடுவார். அதாவது கையில் எதுக்கு பிடிச்சி விட்றான்னு பார்த்தீங்கன்னா தெரில, அவர் பிடிச்சி விட்றாரு. 2 விட்டிங்களா ப்ரோ? என்ன ப்ரோ ஒன்று எடுத்து போடுறீங்க? அப்போ மொத்தம் 6 பீஸா ப்ரோ? எத்தனை ஆண் எத்தனை பெண்ணு? 1 2 3 3 ஆண் 3 பட்டு காட்ட தான் இருக்கும். ஓகே கேஸ், இப்போ அவ்வளோதான் அந்த வீடியோ. டேக் கேர், பை டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகேவா? சரி ஓகே கேஸ், இனிமேல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் முக்கியமாக பண்ணிடுங்கள், ஓகே? அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் வரும். ஓகே, பை டேக் கேர், பாய்.